என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலவெளியில் கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதாக. எரேமியா 31:20 கர்த்தர் எப்ராயிமை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எப்ராயிம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. எப்ராயிம் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் விட்டு விலகி இருக்கீங்களா? ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருக்கீங்களா? ஜெபிக்க முடியலையா? பாவத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, பிரியமான குமாரன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கெட்ட குமாரனுடைய கதையில் நாம் பார்க்கும்போது, கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான், ஆஸ்திகள் எல்லாம் அழித்து விட்டான். கடைசியில் பஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஆகாரம் இல்லாதபடிக்கு, பண்டிகையுடைய அந்த தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்காதபடிக்கு அப்படியோ கஷ்டத்தில் இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க குமாரன் என்று சொல்லுகிறார். அங்க அந்த கெட்ட குமாரன் சொல்ற வார்த்தை பாருங்க, என் தகப்பன் வீட்டிலே. பாருங்க, நீங்க அந்த பின்மாற்றத்திலிருந்து சுகம் அடைய வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்க பாவத்தை விட்டு விலகி திருப்பியும் ஆண்டவரிடத்துல வர வேண்டும் என்றால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை நீங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து பிள்ளை குமாரன்றாரு. கெட்ட குமாரன் தகப்பனை, அவனுடைய சொந்த தகப்பனை இத்தனை நாட்கள் மறந்தவன். ஆனால் தன்னுடைய கஷ்டத்தின் வேளையில என் தகப்பன் வீட்டு நான் எழும்பி நான் போவேன் என்று சொல்லி அந்த உறவை திருப்பியும் நினைவு கூறுகிறான். இன்றைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்க நீங்கள், ஜெபிக்க முடியாதபடி கஷ்டத்தில் இருக்கிற நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கட்டுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை பிரதர், ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, நான் நல்லா ஜெபிப்பேன், ஆவியில் அனலாக இருப்பேன், ஆனால் இப்போ என்னால் இருக்க முடியல, இப்போ சோர்ந்து போயிருக்கேன், என்னோட ஆவியிலே அனலை அவித்தவனாய் என் வாழ்க்கைக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என் தகப்பனாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை மேன்மை பாராட்டினவர்களாக, தகப்பனே ஏசப்பா அப்படி நோக்கி கூப்பிடும்போது மறுபடியுமாக நீங்கள் இழந்த ஸ்தானத்தை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த பரிசுத்தத்தை, இழந்த அந்த ஊழியத்தை மறுபடியுமாய் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க, உங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னமும் you are a beloved son to the Lord God. Whatever situation you might be in, எவ்வளவு அடிமத்தத்தில் நீங்கள் போயிருக்கலாம், எவ்வளவு ஆழத்தில் நீங்கள் போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக போயிருக்கலாம், ஸ்டில் யூ ஆர் beloved son. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான குமாரன் தானே, என்னை ஏற்றுக்கோங்கப்பா நீங்கள் கேட்கும்போது, அந்த உறவை நீங்கள் மேன்மை பாராட்டும் போது மறுபடியும் உங்கள் கரத்தை பிடித்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துவார், உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். இனி நீங்கள் கீழே விழாதபடிக்கு ஜெபத்திலே உறுதியாய் தரித்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள், பரிசுத்தத்திலே வல்லவர்களாய் மாறுவீர்கள், ஊழியத்திலே வல்லமையுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி எந்த கட்டுகளும் எந்த போராட்டங்களும் உங்களை அமிழ்த்துவதில்லை, மாறாக கட்டுகளை உடைக்கிறவர்கள் நீங்கள், போராட்டங்களை மேற்கொள்கிறவர்கள் நீங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உமக்கு அருமையான பிள்ளை, நீ எனக்கு தகப்பன், அதை சொல்லி பாருங்க. உங்களை தேடி ஓடி வந்து
மறுபடியுமாக அதே நிலைக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.